ஹாய், வணக்கம். இந்த காலையில் நாங்கள் பதிவிட போகிற விடயம் வந்து விழா வந்து கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள இந்த வாளியம்மன் தேவஸ்தானம் தொடர்பானது. இது வந்து நல்லூர் பகுதியில் வந்து காணப்படும் இந்த ஆலயம் உண்டு. வாங்க உள்ள சென்று தொடர்பான காணிகள் வந்து பார்க்கலாம். இதில் நவக்கிரகங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் காப்பு செய்கின்றிருக்கிறார்கள் பக்தர்கள். சிவாச்சாரியாருக்கு சுத்தமான பட்டு வஸ்திரம் ஆலயத்தினரினாலே இப்பொழுது வழங்கப்படுகிறது. ஓம் பரமானம் பவது சதாசுரேந்திரிய தேவேந்திரிய பரிதி ஆலயத்தினர் மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடாத்தி வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அவருக்குரிய பட்டு வஸ்திர உபகாரம் அதில் மேல்தளங்கள்ல வந்து சிற்ப வேலைப்பாடுகள் தான் உயரமான தூண்கள் கொண்டு தூண்களில் வந்து சிற்ப வடிவில் செதுக்கப்பட்ட கைவண்ணங்கள் அதில் கூடுதல் இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் முன்பாயில் பகுதி நம்ம பார்க்கும்போது மூலஸ்தானத்தின் இந்த முடி வந்து பார்க்கக்கூடியதாக உள்ளது. இந்த உட்பகுதியில் வந்து 4 புறம் வந்து கண்ணாடிகள் பொருத்தப்பட்டது ஊடாக நாங்கள் ஆலயத்தின் உட்பகுதியிலிருந்து மூலஸ்தானத்தின் முடி கோபுர தரிசனம் எல்லாம் செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. சிற்ப வேலைகள் நிறைந்த இந்தியா ஆலயங்களைப் போலவே சிற்ப வேலைகள் அதுவும் வந்து பிரம்மாண்டமாக காணப்படும். இது வந்து ஸ்ரீ சூரிய தேவர். இதில் வந்து ஒவ்வொரு சிற்பங்களுக்கு அருகிலும் வந்து நம்பர்கள் இலக்கம் இடப்பட்டது. இந்த தூண்களை பாருங்கள். பழைய காலங்களில் வந்து இந்த மரங்களால் மர வேலைப்பாடுகளில் ஆலயங்கள் அமைக்கும்போது காணப்பட்டதை போன்ற வடிவமைப்பு தான் இப்போது முந்தைய சிற்பங்கள் வந்து காணப்படும். தற்போது வரை எண்ணெய் காப்பு நடந்து கொண்டிருந்ததால் சிலைகள் எல்லாம் அந்த எண்ணெய் வந்து காணப்படுகின்றது. நாளைய கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது ஆலயம். வந்து கும்பங்கள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து இதுக்குள்ள ஒரு யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கும்பங்கள் வந்து தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றன. வந்து ஒவ்வொரு கடவுளுக்கும் இந்த அடையாளம் விடப்பட்டுள்ளது. முதலாவது வந்து இந்த முதல் கடவுள் ஸ்ரீ பால கணபதி வீட்டிருக்கிறார். தூண்களும் வந்து சிற்ப வேலைகள் வந்து சிற்ப வேலைப்பாடக்கூடிய தூண்கள் தான் பிரமாண்டமான கட்டிட அமைப்போட வந்து காணப்படுது. இது வந்து ஸ்ரீ காமாசி சமேத காம கோடீஸ்வரர். ஸ்தானத்தை சூழ்ந்தும் வந்து அம்மனின் அவதார சிற்பங்கள் வந்து காணப்படுகின்றன.
வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட விட்டுருக்கார். அடுத்தது வந்து அட்லட்சுமி உருவங்கள் வந்து சிலைகள் வந்து காணப்படுது. பிரத்தியாங்கிரா தேவி பெருமான் திருவுருவம் வந்து காணப்படுகின்றது. இது ஆலயத்தின் வடக்கு வாசல் பகுதியில் அமைந்திருக்கின்ற நந்தவன பகுதி. பூக்கன்றுகள் அதோட தாமரை தடாகம் வந்து காணப்படுகின்றது. வடக்கு என்ற அருகோடு ஐயப்பன் சாமிக்கான பகுதி காணப்படுகிறது. இதில் வந்து படிகளுடன் கூடிய ஐயப்பன் விற்றப்பை வந்து காணலாம். இதேபோல் வந்து பைரவர் காணப்படுகின்ற ஸ்ரீ மார்க்கண்ட பைரவர். அதோட பைரவருக்கு அடுத்து யாகசாலை காணப்படுகிறது. மகா யாகசாலை. நந்திதேவர் திருவுருவம் காணப்படுகின்றது. பாளையம் என்ற கரையோர பகுதி புதிதாக வந்து அம்மன் திருவுருவம் வந்து இங்கே வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். இது வந்து ஆலயத்தின் முன்பகுதியில் பிரமாண்டமான சிறை சக்கரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது ஆலயத்தின் மேற்கு பகுதியில் வந்து பிரமாண்டமான சிவன் சிவனுடன் கூடிய தீர்த்தக்கணி வந்து காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் மேற்கு வாசல் பகுதி வந்து கோவில் வீதியில் நீங்கள் திருநெல்வேலி அல்லது கல்வியங்காட்டிலேருந்து
வந்து கோயில் வீதியூடாக நல்லூருக்கு செல்வதற்கு முதல் இந்த ஆலய பகுதி அமைந்திருப்பதை காணலாம். இது ஆலயத்தின் மணிக்கோபுரம்.